ஹரியானாவில் ஜாட் சமூக வாக்குகள் பாஜக காங்கிரசுக்கு சமமாக பிரிந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. ராஜகுமாரன் தொடர்ந்து இந்த தகவல் தொடர்பான மேலும் விவரங்களை பகிரலாம். ஏற்கனவே நாம் குறிப்பிட்ட வகையில் ஹரியானா மாநிலத்தினுடைய வாக்கு எண்ணிக்கை முடிவுகள் எப்பொழுதுமே ஜாட் சமூகத்தினருடைய வாக்குகளின் முடிவுகள் எவ்வாறு இருக்கின்றன என்பதை பொறுத்துதான் அமையும். அதற்கு காரணம் அந்த மாநிலத்தில் பெரும்பான்மை சமூகமாக இருப்பது ஜாட் இன மக்கள். 22 27 விழுக்காடு அளவிற்கு அந்த மாநிலத்தில் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் இருக்கக்கூடிய ஜாட் இன மக்கள் இருக்கின்றார்கள். சராசரியாக 25 விழுக்காடு என்று வைத்துக் கொள்ளலாம். இந்த 25 விழுக்காடு ஜாட் இன மக்கள் தான் 37 தொகுதிகளில் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக இருக்கின்றார்கள். அந்த 37 தொகுதிகள் ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய 90 சட்டசபை தொகுதிகளில் 40% தொகுதிகள். எனவே ஜாட் இன மக்கள் யாருக்கு பெரும்பான்மையாக வாக்களிக்கின்றார்களோ அவர்கள் எளிதாக முன்னிலை பெற்று வெற்றி பெற்றுவிட முடியும். ராணுவ தன்மையுடைய ஒரு சமூகமாக ஜாட் இன மக்கள் இருக்கின்றார்கள். ராணுவத்தில் இந்த சீக்கிய மக்களை போன்று ஜாட் இன மக்களும் பெரும்பான்மையாக சேருவதை வழக்கமாக வைத்திருக்கின்றார்கள். ஜாட் ரெஜிமெண்ட் என்று சொல்லக்கூடிய வகையில் ராணுவத்தில் அவர்களுக்கு முக்கியத்துவம் வழங்கப்படுகிறது. எனவே கடந்த காலங்களில் அவர்கள் பாஜக ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்தார்கள். பாஜக வெகு எளிதாக ஹரியானாவில் வெற்றி பெற்றது. ஆனால் இந்த முறை அதில் மாற்றம் இருக்கும். அக்னிபத் என்கின்ற திட்டத்தின் மூலமாக ராணுவ பணியை மட்டுமே தங்களுடைய முழுமையான லட்சியமாக கொண்ட ஜாட் இன இளைஞர்கள் 4 ஆண்டுகள் மட்டுமே ராணுவத்தில் அதிகப்படியாக பணி செய்ய முடியும். அதில் இருந்து 25% 4 ஒருவர் மட்டுமே ராணுவ பணிக்கு முழு நேர பணியாக செல்ல முடியும் என்பதன் காரணமாக 4 ஆண்டு பணியாக ஒப்பந்த அடிப்படையிலான பணியை போன்று ராணுவ பணி மாறுவதன் காரணமாக ராணுவத்திற்கு செல்வதை மட்டுமே தங்கள் வாழ்நாள் லட்சியமாக கொண்ட ஜாட் இன இளைஞர்கள் பெரும்பாலும் காங்கிரசுக்கு ஒட்டுமொத்தமாக வாக்களித்து விடுவார்கள் என்ற ஒரு பார்வை முன்வைக்கப்பட்டது. எனவே வழக்கம் போன்று ஜாட் மக்களுடைய வாக்குகள் காங்கிரசுக்கு செல்வதால் காங்கிரஸ் எளிதாக வெற்றி பெற்றுவிடும் என்ற அடிப்படையில் தான் பல்வேறு கருத்து கணிப்பு நிறுவனங்களும் தங்களுடைய முடிவுகளை வெளியிட்ட பொழுது பாஜகவை காட்டிலும் எளிதாக வெற்றி பெறக்கூடிய பல தொகுதிகளாக சட்டசபை தொகுதிகளை வரையறுத்து காங்கிரஸ் வெற்றி பெற்றுவிடும் என்று சொன்னார்கள். ஆனால் இந்த முறை ஜாட் சமூகத்தினருடைய வாக்குகள் காங்கிரசுக்கும் சென்றது மட்டுமல்லாமல் பாஜகவிற்கும் சரிசமமாக சென்றிருப்பதாக பார்க்கப்படுகின்றது. இது காங்கிரசுக்கு ஒரு முக்கியமான பின்னடைவாக பார்க்கப்படுகின்றது. ஜாட் இன வாக்குகள் பாஜகவிற்கும் சென்றது பின்னடைவு. மற்றொரு பக்கம் ஆளுங்கட்சி எதிர்ப்பு வாக்குகள், அது எப்பொழுதுமே 5 ஆண்டு நிறைவில் ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்பு வாக்குகள் என்று ஒன்று உருவாகும். அது எந்த மாநிலமாக இருந்தாலும் சரி. அப்படி இருக்கும் பொழுது 10 ஆண்டுகள் தொடர்ந்து 2 முறை ஒரு கட்சி ஆட்சியில் இருந்த பொழுது ஆளுங்கட்சி எதிர்ப்பு வாக்குகள் என்பது கணிசமான ஒரு வாக்குகளாக மாறி இருக்கும். அது மட்டுமல்ல, பஞ்சாப் மாநிலத்தை போன்று ஹரியானா மாநிலமும் கடந்த ஒரு சில ஆண்டுகளாக போராட்ட களமாகவே இருந்திருக்கின்றது. விவசாயிகள் போராட்டம் காரணமாக டெல்லிக்குள் செல்லக்கூடிய விவசாயிகள் எல்லோருமே பஞ்சாப் விவசாயிகளாக இருந்தாலும் அவர்கள் ஹரியானா வழியாகத்தான் செல்வார்கள். ஹரியானா விவசாயிகள் தான் பஞ்சாப் விவசாயிகளுக்கு அடைக்கலம் கொடுத்து அந்த போராட்டத்தை டெல்லியில் தொடர்ச்சியாக நடத்துவதற்கு உதவி செய்தார்கள். இவ்வாறு தொடர்ந்து போராட்ட களமாக இருந்த ஹரியானா மாநிலத்தில் தொடர்ச்சியாக 2 முறை ஆட்சியில் இருந்த கட்சிக்கு எதிராக ஆளுங்கட்சி எதிர்ப்பு வாக்குகள் கணிசமாக உருவாகக்கூடும். அந்த வாக்குகள் காங்கிரசுக்கு செல்லும். இதுதான் இயல்பான வாக்கு பிரிவு கணக்காக இருந்தது. ஆனால் இந்த முறை அந்த ஆளுங்கட்சி எதிர்ப்பு வாக்குகளை மாநில கட்சிகளாக தேர்தலில் போட்டியிட்டிருந்த 2 கட்சிகள் பிரித்து விட்டார்கள் என்று சொல்லப்படுகின்றது. எனவே ஒட்டுமொத்தமாக காங்கிரஸ் வசம் வர வேண்டிய அந்த எதிர்ப்பு வாக்குகள் தற்பொழுது 2-3 கட்சிகளாக பிரிந்ததன் காரணமாக அதுவும் காங்கிரசுக்கு பின்னடைவை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஒன்று, காங்கிரஸ் முழுமையாக நம்பிய ஜாட் இன மக்களுடைய வாக்குகள் சரிபாதி வாக்குகள் பாஜகவிற்கும் சென்றிருக்கின்றது. மற்றொரு பக்கம் பாஜக எதிர்ப்பு வாக்குகளை காங்கிரஸ் தன்னால் முழுமையாக கைப்பற்ற முடியாதவாறு 2 மாநில கட்சிகள் அவர்கள் தங்கள் வசம் பாஜக எதிர்ப்பு வாக்குகளை கைப்பற்றி இருக்கின்றார்கள். இவை எல்லாம் சேர்ந்து காங்கிரசுக்கு ஒரு பின்னடைவை ஹரியானா மாநிலத்தில் ஏற்படுத்தி இருக்கின்றது. காங்கிரஸை பொறுத்தவரை 3 மாநிலங்களில் ஏற்கனவே ஆட்சியில் இருக்கின்றார்கள். வட மாநிலத்தில் ஹிமாச்சல பிரதேசத்தில் மட்டும்தான் காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கின்றது. ஒருவேளை அவர்கள் ஹரியானாவை கைப்பற்றினால் அது மக்களவை எதிர்க்கட்சி தலைவராக ராகுல் காந்தி மேற்கொண்டு வரக்கூடிய தேர்தல் பரப்புரைகளுக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரமாக இருக்கும். நடைபெற இருக்கின்ற ஜார்க்கண்ட் மற்றும் மகாராஷ்டிரா மாநில சட்டமன்ற தேர்தலிலும் மக்களவை எதிர்க்கட்சி தலைவராக ராகுல் காந்தி ஒரு புதிய பதவியுடன் அவர் மக்களை சென்று சந்தித்து காங்கிரஸ் தொண்டர்களோடு உற்சாகத்தோடு தேர்தல் பணியாற்றக்கூடிய சூழ்நிலையில் அது காங்கிரசுக்கு மீண்டும் ஒரு இளரத்தம் பாய்ச்சி புது உத்வேகத்தை வழங்கும் என்று எதிர்பார்த்தது காங்கிரஸ் கட்சி. ஹரியானாவில் பெறக்கூடிய வெற்றியின் தொடர்ச்சியாக ஜார்க்கண்ட் மாநிலத்திலும் மகாராஷ்டிரா மாநிலத்திலும் வெற்றி பெறுவதற்கான ஒரு சூழல் இருந்தது. அது மட்டுமல்லாமல் பஞ்சாப் மாநிலத்தில் தங்கள் இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய ஆம் ஆத்மி கட்சியிடம் காங்கிரஸ் இழந்துவிட்ட வாக்குகளை மீளப் பெறுவதற்கு ஹரியானாவின் வெற்றி உதவும் என்றும் காங்கிரஸ் நம்பியது. காங்கிரஸ் நம்பிக்கைக்கு காரணமாக இருந்தது. ஹரியானா என்பது ஒன்றுபட்ட பஞ்சாப் மாநிலத்தினுடைய ஒரு அங்கமாக இருந்தது. பஞ்சாப் மாநிலத்தில் கிட்டத்தட்ட 5 நதிகள் பாய்ந்து செல்கின்றன பஞ்சாபை கடந்து பாகிஸ்தானை நோக்கி. எனவே பஞ்சாப் என்பது ஒரு வளமையான மாநிலமாக
கோதுமை நெல் உற்பத்தியில் மிகப்பெரிய உற்பத்தி திறன் கொண்ட மாநிலமாக பார்க்கப்பட்டாலும் கூட அந்த பஞ்சாப் மாநிலத்திற்குள் வறட்சி நிறைந்த பகுதியாக இருந்த மாவட்டங்களை ஒன்று சேர்த்துதான் அவற்றை வளர்ச்சியடை செய்ய வேண்டும் என்பதற்காக ஹரியானா மாநிலத்தை உருவாக்கினார்கள். எனவே பஞ்சாப் மக்களுடைய வாக்கு வங்கி வேறானது, ஹரியானா மக்களுடைய வாக்கு வங்கி வேறானது என்பது கிடையாது. ஹரியானா மக்கள் தற்பொழுது காங்கிரஸை நோக்கி செல்லுகின்றார்கள் என்றால் அது அடுத்த ஆண்டுகளில் நடைபெற இருக்கின்ற அந்த பஞ்சாப் மாநிலத்தினுடைய தேர்தல் முடிவுகளிலும் எதிரொலித்து காங்கிரஸ் ஆம் ஆத்மியிடம் இழந்துவிட்ட வாக்குகளை மீண்டும் பெறுவதற்கு வழிவகுக்கும் என்று அரசியல் நோக்கர்கள் சொன்னார்கள். அதன் அடிப்படையில் காங்கிரசும் ஹரியானாவினுடைய வெற்றியை மிகுந்த முக்கியமாக பார்க்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் இந்தியா போன்ற ஒரு வளர்ச்சி அடைந்து வரக்கூடிய நாட்டில் தேர்தல் கணக்கீடுகள் மாறிக்கொண்டே இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதிலும் குறிப்பாக முக்கிய நகரங்களாக இருக்கக்கூடிய இந்த தொழில்நுட்பம் சார்ந்த நகரங்கள், தகவல் தொழில்நுட்பத்தில் சிறந்து விளங்கக்கூடிய நகரங்கள் எந்த மாநிலத்தில், அந்த மாநிலத்தை எந்த கட்சிகள் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்றன என்பதும் அந்தந்த கட்சிகளுடைய எதிர்காலத்திற்கு முக்கியத்துவம் பெற்றதாக பார்க்கப்படுகின்றது. பெங்களூர் மாநகரம் இருக்கக்கூடிய கர்நாடக மாநிலத்தை காங்கிரஸ் கைப்பற்றிவிட்டது. அதே போன்று ஹைதராபாத் இருக்கக்கூடிய தகவல் தொழில்நுட்பத்தின் தென்னிந்தியாவின் மிகச்சிறந்த நகரங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய ஹைதராபாத் இருக்கக்கூடிய தெலுங்கானாவையும் காங்கிரஸ் கைப்பற்றிவிட்டது. இந்த நிலையில் டெல்லி அருகில் இருக்கக்கூடிய வளர்ச்சியடைந்த நகரமான தகவல் தொழில்நுட்ப நகரமாக தன்னை நிலைநிறுத்திக் கொண்டிருக்கக்கூடிய குருகிராமையும் காங்கிரஸ் கைப்பற்றினால், ஹரியானாவை கைப்பற்றி குருகிராம் என்கின்ற தகவல் தொழில்நுட்ப நகரமும் காங்கிரஸ் ஆளுகைக்கு கீழே வந்தால் அது அந்த கட்சியினுடைய எதிர்காலத்திற்கு பல வகையில் பலன் தரும் என்கின்ற சில திரைமறைவு விஷயங்களும் அரசியல் களத்தில் பேசப்படுகின்றன. அந்த அடிப்படையில் பார்த்தோம் என்றால் ஹரியானாவினுடைய வெற்றியை மிக முக்கியத்துவம் பெற்றதாக காங்கிரஸ் கட்சியினர் பார்த்து வந்தார்கள். அதற்கு ஏற்ப இந்த தேர்தல் முடிவுகளுக்கான கருத்து கணிப்புகள் வந்த பொழுதும் காங்கிரஸ் ஜம்மு காஷ்மீரை காட்டிலும் ஹரியானாவினுடைய வெற்றியைத்தான் அவர்கள் மிகுந்த முக்கியத்தோடு எதிர்நோக்கி காத்திருந்தார்கள். இன்று காலை காங்கிரசினுடைய வாக்குகள் முன்னிலையில் இருந்த பொழுது நாம் பல்வேறு காங்கிரஸ் தரப்பு செய்தி தொடர்பாளர்களை தொடர்பு கொண்ட பொழுது அவர்களும் காஷ்மீரை காட்டிலும் ஹரியானாவில் தாங்கள் பெற்று வரக்கூடிய முன்னிலை நிலவரத்தை தான் முதன்மைப்படுத்தி பேசியிருந்தார்கள். ஆனால் கள நிலவரங்கள் அடுத்தடுத்து மாறத் தொடங்கி இருக்கின்றன. 9 மணிக்கு பிறகாக பாஜக மீண்டும் எழுச்சி பெற்றது. தொடர்ந்து 3வது முறையாக ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வோம் என்பதை காங்கிரசுக்கு உறுதிபட சொல்லக்கூடிய வகையில் பாஜகவினருடைய முன்னிலை இருக்கின்றது. 46 50 நோக்கி செல்லுகின்றார்கள். அதன் பிறகு 50 46 நோக்கி வருகின்றார்களே தவிர காங்கிரஸை பொறுத்தவரை 38 என்ற அளவில் தான் அவர்கள் ஹரியானாவில் இருக்கின்றார்கள். ஹரியானாவில் காங்கிரஸ் தனித்து நின்றாலும் கூட ஒரு தொகுதியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடன் சேர்ந்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் இந்தியா கூட்டணியாக பார்த்தோம் என்றாலும் தற்பொழுது காங்கிரஸ் கூட்டணியானது 38 இடங்களில் மட்டுமே முன்னிலையில் இருக்கின்றார்கள். ஏறக்குறைய 10-12 தொகுதிகளில் காங்கிரஸை காட்டிலும் பாஜக முன்னிலையில் இருக்கின்றது. இந்த இடத்தில் நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கலாம். ஒருவேளை காங்கிரஸ் முன்னிலை பெற வேண்டும் என்றால் இந்த 12 தொகுதிகளிலும் நாம் பார்த்தோம் என்றால் வாக்கு வித்தியாசம் எவ்வாறு இருக்கின்றது என்று பார்த்தோம் என்றால் 4000, 5000, 3000 என்ற அளவில் தான் ஒரு சில ஆயிரங்களாகத்தான் வாக்கு வித்தியாசம் இருக்கின்றது. எனவே பிற்பகலுக்கு பிறகு ஏதேனும் இறுதி சுற்று நெருங்கும் பொழுது அதில் ஒரு சில பகுதிகளில் காங்கிரசுக்கு ஆதரவான வாக்குகள் பதிவாகி அந்த 2000, 3000 வாக்குகளும் மாறி காங்கிரஸ் முன்னிலை பெறுவதற்கான ஒரு வாய்ப்பும் இருக்கின்றதே என்ற பார்வையும் நாம் முன்வைக்க முடியும். ஆனால் அது போன்ற ஒரு சூழ்நிலை உருவானாலும் கூட கடந்த முறை 31 சட்டமன்ற தொகுதிகளில் மட்டுமே வென்ற காங்கிரஸ் இந்த முறை கண்டிப்பாக 40 இடங்களை ஒட்டிய வெற்றியை பதிவு செய்யும் என்பதை பாஜகவும் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கின்றது. எனவேதான் சற்று முன்பாக நாம் பதிவு செய்திருந்தோம். அங்கு முன்னிலையில் இருக்கக்கூடிய ஒரு சில சுயேட்சை வேட்பாளர்களையும் 3 பேர் வரை முன்னிலையில் இருப்பதாக சொல்லப்படுகின்றது. அந்த 3 அந்த போட்டியாளர்களையும் காங்கிரஸ் அணுகுவதற்கு முன்பாகவே பாஜக அவர்களை சந்தித்து அந்த 3 சுயேட்சை வேட்பாளர்களும் வெற்றி பெற்றால் பாஜகவை ஆதரிக்க வேண்டும் என்று தற்பொழுதே அவர்கள் தங்களுடைய அந்த விளக்கத்தை வழங்க வேண்டும் என்று பாஜக தலைமை சொன்னதற்கேற்ப அந்த 3 சுயேட்சைகள் முன்னிலையில் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் பாஜகவை ஆதரிப்பதாக சொல்லி இருக்கின்றார்கள். எனவே இந்த ஹரியானாவினருடைய முடிவுகள் ஹரியானா மாநிலத்தில் ஒருவேளை பாஜக ஒரு 46, 47 என்ற அளவில் முன்னிலையில் இருந்து காங்கிரஸ் கட்சி ஒரு 43, 44 என்ற அளவில் முன்னிலையில் இருந்தாலும் கூட ஒரு சில வெற்றியாளர்கள் அணி மாறினால் எந்த பாதகமும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக சுயேட்சை வேட்பாளர்களையும் தற்பொழுதே பாஜக அணுகி இருக்கின்றது. இந்த ஹரியானாவினுடைய முடிவுகள் தற்போது வரக்கூடிய இந்த முன்னணி நிலவரங்கள் முழுக்க பாஜகவினருடைய அரசியல் அந்த சாதுரியத்திற்கு கிடைத்த ஒரு முன்னிலை நிலவரமாக பார்க்கப்படுகின்றது. பிரதமர் நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா, JP நட்டா கைதேர்ந்த அந்த வட மாநிலங்களில் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் பிரத்யேகமாக தேர்தல் யுக்திகளை வகுத்து செயல்பட்டு வருகின்றார்கள். அந்த அடிப்படையில் தான் வட மாநிலங்களில் எக்காரணத்தை முன்னிட்டும் காங்கிரஸ் கட்சியை காலூன்ற விட்டுவிடக் கூடாது என்பதில் பாஜக தெளிவாக இருக்கின்றது. தற்போது வரை ஹிமாச்சல பிரதேசம் என்ற ஒரே ஒரு மாநிலத்தில் மட்டும்தான் காங்கிரஸ் தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சியில் இருக்கின்றார்கள். இந்த நிலையில் ஹரியானாவில் காங்கிரஸ் வெற்றி பெற்றால் நாம் ஏற்கனவே குறிப்பிட்டபடி ஹரியானாவின் தொடர்ச்சியாக அவர்கள்
ஜார்க்கண்ட், பஞ்சாப், டெல்லி உள்ளிட்ட இடங்களில் எல்லாம் முன்னிலை பெறுவதற்கான ஒரு சாதகமான சூழ்நிலை உருவாகிவிடும். ஏற்கனவே சரிந்துவிட்ட தங்களுடைய செல்வாக்கை ராகுல் காந்தி தலைமையிலான காங்கிரஸ் மக்களவை எதிர்க்கட்சி தலைவராக ராகுல் காந்தி மேற்கொண்டு வரக்கூடிய பரப்புரைகளுக்கு கிடைத்த வெற்றியாக அது பார்க்கப்பட்டால் வட மாநிலங்களில் மீண்டும் காங்கிரசினுடைய இரண்டாவது அத்தியாயம் தொடங்கிவிடும் என்று பாஜக பார்க்கின்றது. எனவே எந்த வகையிலும் காங்கிரஸை வெற்றி பெற்றுவிடக் கூடாது, காங்கிரஸை வெற்றி பெற செய்துவிடக் கூடாது என்பதற்காக அரசியல் தந்திரங்களை வகுத்து செயலாற்றுகின்றது பாஜக.